பூஜை அறையில நாம விளக்கம் ஏற்றியாச்சு, சுவாமிக்கான நிவேதனமும் வச்சாச்சு, வீட்டில் செல்வம் நிலையாக இருக்கிறதுக்கான வாசனை வஸ்துக்களையும் வச்சாச்சு, மகாலட்சுமி அம்சம் நிறைவா இருக்கணுன்றதுக்காக சோழியும் நம்ம கொடுத்தாச்சு, வீட்டில் நல்ல காற்று ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு காப்பர் காயினும் நம்ம கொடுத்துருக்கோம். இது அத்தனையும் பிரித்து ஒன்றா போட்டு மூட்டை கட்டிட்டு இந்த மஞ்சள் கயிறு இல்லையா அதில் கட்டிடணும். இந்த விளக்கை மட்டும் நீங்கள் வாசலில் தினந்தோறும் ஏற்றிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிங்க. மற்ற இருக்கக்கூடிய அத்தனை பொருளையுமே நீங்கள் நீர்நிலையில் விட்டுட்டிங்கன்னா அந்த மீன்கள், தவளைகள், இந்த நீர்நிலையில் வாழக்கூடிய உயிரினங்கள் அதெல்லாமும் ஆரோக்கியமாக இருக்கும், தண்ணியும் சுத்தமாகும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த காப்பர் காயின் நம்ம தண்ணிக்குள்ளே போகிறது என்னுடைய ரீசனே அதுக்கு தான். நானும் அக்ஷய திருதியையே சிம்பிளாக கும்பிட்டாச்சு. இந்த மாதிரி கும்பிடும்போது நம்ம வீட்டுக்கும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், நம்மளுடைய சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கும். ஒருவேளை இந்த கிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லிங்க் அப்படின்னு சொல்லுங்கள், நானே உங்களுக்கு லிங்க் தரேன்.